Welcome friends, welcome to Best Global Jobs. Best Global Jobs is one of the top YouTube channel for job information abroad. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரியால இருக்கக்கூடிய டாப் 5 ஸ்பான்சர்ட் விசா ஜாப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அது எக்ஸ்க்ளூசிவா 2026ல. ஸோ ஆஸ்திரியா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. ஸோ ஜெர்மனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரிங்க. ஸோ ஒரு சில ஜெர்மனி போகணும்னு ஆசைப்படுறவங்க ஜெர்மனிக்கு அட்லீஸ்ட் பக்கத்துலயாவது ஆஸ்திரியா போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வீங்க. பட் ஆஸ்திரியா அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஆகட்டும், எஜுகேஷனல் டெக்னாலஜி ஆகட்டும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இருக்குங்க. இது இல்லாம ரெனியூவபிள் எனர்ஜி சம்பந்தப்பட்ட துறையும் நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு. ஹெல்த் கேர், பயோடெக்னாலஜி அண்ட் ஒரு அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு. ஆஸ்திரியால இருக்கக்கூடிய டாப் 5 ஸ்பான்சர்ட் விசா ஜாப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தா கடந்த 3 வீடியோ ஆர் 4 வீடியோவில் இந்த ஜாப் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதாவது கடந்த 3 டிஃபரெண்ட் கண்ட்ரியை நம்ம பத்தி பேசியிருக்கோம். ஸோ அதாவது ஃப்ரீ விசா ஜாப்ஸ்ல அதை போலவே இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல போடுறோம். ஆனால் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாப்ஸ் வந்து மேட்ச் ஆகி ஒரே மாதிரி ஜாப்ஸ் வந்து அடுத்தடுத்த கண்ட்ரியில வந்துட்டு இருக்கு. அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். என்னன்னா நிறைய கண்ட்ரியில ஒரு சில ஜாப்ஸ் எப்பவுமே வந்து ரிக்வயர்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். அதுல வந்து ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங் துறை. நர்சிங் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. ஹவுஸ் கீப்பிங்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல டிமாண்ட்ல இருக்கு. ஸோ அது மாதிரியே ஒரு சிலது உங்களுக்கு ரெண்டும் கிளாஷ் ஆகி வரலாம். அந்த கண்ட்ரியில இதான் சொன்னீங்க, இந்த கண்ட்ரியில இதான் சொல்றீங்க, நீ சொல்லக்கூடிய வேற ஏதாவது கண்ட்ரிலையும் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன், என்னன்னா ஒரு சில ஜாப்ஸ் நிறைய கண்ட்ரியில எப்பவுமே டிமாண்ட்ல இருந்துட்டு இருக்குங்க. அதே போல இந்த நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னா ஹோட்டல் ஸ்டாஃப். இது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல டிமாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கும் இங்கே டிமாண்ட்ல இருக்கு. ஏன்னா டூரிசம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு மெதுவா டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறைங்க. ஹோட்டல் ஸ்டாஃபா உங்களுக்கு ஆல்ரெடி 1+ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களால 1.8 இருந்து 2.5 lakhs இந்தியன் மணிக்கு கிராஸ் சேலரியா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல விசாவை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கீழே இந்த ஜாப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. முடிஞ்ச ஆன்லைன்ல போய் அதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் ஐடியா. இந்த டாப் 5ல நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குக். இந்த குக் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூரிசம் டெவலப் ஆனா ஹாஸ்பிட்டாலிட்டி துறை அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஹாஸ்பிட்டாலிட்டி துறைங்கிறது டெவலப் ஆச்சு அப்படின்னா குக் ஆகட்டும், செஃப் ஆகட்டும், கிச்சன் அசிஸ்டன்ட் ஆகட்டும், உங்களுக்கு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஜென்ரல் லேபர் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு கிச்சன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஜென்ரல் லேபர் ஆகட்டும், இது எல்லாமே வாண்டட் இருந்துகிட்டே இருக்கும். செஃப் இவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ குக் அப்படிங்கிறவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டிமாண்ட் அண்ட் ஷார்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஜாபா பார்க்கப்படுது உங்களுக்கு ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு. இது ஸ்கில்டு ஜாபா இருக்கங்காட்டி குறைஞ்சது உங்களுக்கு 2 வருஷமாவது அனுபவம் இருக்கணும். ஏன்னா குக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்டு ஜாப்ங்க. ஸோ அதனால ஆஸ் அ குக்கா உங்களுக்கு ஒரு 2+ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு டாப் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களால இந்த ஜாபை அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சேலரின்னு பார்க்குறப்ப இந்தியன் மணிக்கு 2.2 இருந்து ஒரு 3 lakhs வரைக்கும் கிராஸ் சேலரியா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ சொல்லக்கூடிய சேலரி எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகருங்க. இஸ் இட் கேரண்டீடு, இஸ் இட் ஃபிக்ஸ்டான்னு கேட்டால் நோன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வேரிஸ். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற மாதிரி இப்போ சொல்லிடுறேன் நான். என்னன்னா இட் ஆக்சுவலி வேரிஸ். என்னன்னா உங்க குவாலிஃபிகேஷன், உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இது மாறுபடும். ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய ப்ரொவின்ஸ் டு ப்ரொவின்ஸும் வந்து எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயரும் இது வேரி ஆகுங்க. ஸோ இதோட குறைவாக வாங்குறவங்களும் இருக்காங்க, இதோட அதிகமாக இதே ஜாபுக்கு வாங்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய குக் அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இது எப்பவுமே குக்கை பொறுத்தளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஷார்டேஜ் இருந்துட்டே இருக்காங்காட்டி இதுக்கு ஆட்கள் எடுத்துட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு 2-3 வருஷமா பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இது வந்து ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க குக்கா இருந்து ஆஸ்திரியா போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. டாப் 5ல தேர்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு இது எல்லா கண்ட்ரியை பொறுத்தளவுக்கும் இதுக்கு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு. அண்ட் எவர்கிரீன் ஒரு ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாம். எவர்கிரீன் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு கடந்த ஒரு 5 வருடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன் அப்படின்னா புது ஹாஸ்பிட்டல்ஸ், டொமஸ்டிக் ஹாஸ்பிட்டல்ஸ், புது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்காங்காட்டி நர்சிங் துறையில நர்சஸ் அப்படிங்கிறவங்களுக்கு செம டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து இங்கே நம்ம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டிலையும் இந்த நர்ஸுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. 2026லையும் ஹாஸ்பிட்டல்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நர்ஸை வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீசால அவங்கள இங்கே ஆட்களை எடுக்கிறாங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஸோ இந்த மாதிரி அதிகமான சைனாலேருந்து இந்த மாதிரி அதிகமான ஆட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. நர்சிங்கும் ஒரு ஸ்கில்டு ஜாப், கண்டிப்பாக அனுபவம் தேவைப்படும். அதுக்கு
சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன் தேவைப்படும், அதுக்கு சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். இது எதுவும் இல்லாமல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரக்கு சான்சஸ் குறைவு தான். ஸோ நீங்கள் இவ்வளோ ஒரு 2+ இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு டாப் ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்தால் ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு உங்களால் 3 to 4.5 lakhs ஒரு கிராஸ் சேலரியாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்ஜெக்ட் டு நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா I see that you can serve a good amount of moneyங்க. நீங்கள் ஃபியூச்சரில் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த நர்ஸ் அப்படிங்கிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாக்கு கீழே வரும். இன்னொரு விஷயம், ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு ஏஜிங் பாப்புலேஷனும் மெதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேர் கிவர்ஸு இவங்களும் இந்த நர்சிங் அசிஸ்டன்ஸு இவங்களுக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்கும் இனி ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தது ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து எப்போவுமே ஷார்ட்டேஜில் இருந்துட்டு இருக்கும். 2026 இந்த ட்ரேட், அதாவது இந்த ஜாபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷார்ட்டேஜில் தான் இருக்குது. என்னென்னா எலக்ட்ரீஷியன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு சில கண்ட்ரியில் நான் இதை சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக எலக்ட்ரீஷியன்னாலே நிறைய பேர் மிடில் ஈஸ்ட் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் ஆஸ்திரியா போன்ற கண்ட்ரிகள்லையும் எப்போவுமே இந்த ஜாபுக்கு ரெக்வயர்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி 2026 எலக்ட்ரீஷியனுக்கு ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குங்க. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரீஷியனாக உங்களுக்கு 2+ இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு 2.5 3.5 lakhs இந்தியன் மணிக்கு கிராஸ் சேலரியாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவும் ட்ரேட் ஷார்ட்டேஜில் இருக்கக்கூடியங்காட்டி இது ஒரு ஒர்க் விசாக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் டெக்னாலஜியோடைய டிமாண்ட், டெக்னாலஜியோடைய வளர்ச்சியான டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு டாப் 5ல 5th வந்தா வச்சிருக்கேன். இது எப்பவுமே எவர்கிரீன். எல்லா லிஸ்ட் ஆஃப் ஜாப்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, டெக்னீஷியன்ஸ், அது எஸ்பெஷலி ஐடி டெக்னீஷியன்ஸ், இதுக்கான ரெக்வயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடைய ரெலவென்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இருந்து ஒரு 2+ இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களால் என்னன்னா ஃபெச் ஒரு குட் சேலரிங்க. என்னன்னா 4 to 5 lakhs ஆஃப் இந்தியன் மணியில் ஒரு கிராஸ் சேலரிங்கிறது இங்கே வாங்க முடியும். இப்போ சொல்கிற எல்லா சேலரியுமே இட்ஸ் கிராஸ் ஃபிகர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொன்னதே தான், இட் இஸ் நாட் கேரண்டீடுங்க அண்ட் இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டுங்க. எவ்ரிதிங் your salary will be fixed based on your experience, based on your qualification and how you perform in the interview. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் your salary will be fixedங்கிறத keep it in mind. ஆல்ரைட் சார், இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க, எப்படி அப்ளை பண்ணுறது? எப்பவும் போல் டிஸ்பிளே ஒரு சில ஜாப் போர்ட்டல்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி that you can sit in your home country, you can directly apply to jobs to Austria. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் உங்கள் LinkedIn உங்களுக்கு இருக்கும், ஆஸ் யூஷுவல் Indeed அப்படிங்கிறது இருப்பாங்க. இது இல்லாமல் ஸ்டெப்ஸ்டோன் ரொம்ப பாப்புலருங்க. stepstone.at அண்ட் AMS Austria இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஜாப் போர்ட்டல்ஸ். என்னென்னா ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாப் போர்ட்டல்ஸ்னால் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, உங்கள் இந்தியன் ரெஸ்யூமை வச்சு தயவு செஞ்சு இதில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க. ஆஸ்திரியா போனோன்னு முடிவு பண்ணிட்டு ஆஸ்திரியாவோட ஹைரிங் மேனேஜர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன ஃபார்மேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிறத ஆன்லைனில் நிறைய நீங்கள் பாருங்க. அதில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட ஃபார்மேட்ல நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா there are more chances that you can get a response from companiesங்க. ஸோ அது இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வரக்கு டைம் எடுக்கும். அதனால நான் சொல்கிறேன் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒன் ஷாட்ல நீங்கள் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணுறப்ப என்னன்னா கொஞ்சம் குவிக்காக உங்களுக்கு கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு 10 ஜாப் 20 ஜாப் அப்ளை பண்ணிட்டு ஐ நாட் கெட்டிங் எனி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கம்பெனிஸ் ஃப்ரம் ஆஸ்திரியா அப்படின்னு தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆகி அதை ஃபெடப் ஆகி அதை அத்தோட விட்டுறாதீங்க. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யூ ஹேவ் டு கீப் ஆன் அப்ளைங் இஃப் யூ ரியலி வாண்ட் டு கெட் செட்டில்ட் இன் ஆஸ்திரியா. அப்ளை பண்ணுனா ஒரு ஃபைன் டே யூ வில் கெட் யுவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஷோருங்க. ஸோ அதனால் டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட் பை வாட் அதர்ஸ் சே. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் பாசிட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆஸ்திரியாவை பொறுத்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் வி ஆர் நாட் எனி மேன் பவர் கன்சல்டன்சி அண்ட் வி ஆர் நாட் வந்து எனி ஏஜென்ட்ஸ். நாங்கள் இந்த வீடியோவுடைய மேக்கிங் மோட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்களே எப்படி டைரெக்டாக ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அப்ளை பண்ணி அங்கே செட்டில் ஆகணுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் நிறைய இடங்கள்லேருந்து கேதர் பண்ணி நிறைய ஆட்கள் கிட்ட இருந்தெல்லாம் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் வந்து கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இந்த ஒர்க் விசா சம்மந்தமாகவோ சேலரி சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஜாப் சம்மந்தமாகவோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வில் ட்ரை டு ரிப்ளை டு யோர் கமெண்ட்ஸ் as soon as possible. And thank you so much for watching this video.